எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? 4 மணி நேரம் ஜெபம் பண்ண இருக்கீங்களா? சரி, 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? 2 மணி நேரம்? ஓகே, வெரி குட். பரவாயில்ல. 1 மணி நேரம்? கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வெரி குட், சூப்பர். 1/2 மணி நேரம்? சரி. 5 நிமிஷம்? 5 நிமிஷம் பயமாக இருக்கு. நம்ம கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டு ரீல் பார்க்க சொன்னால் கண்ணு நல்லா தெளிவாக பார்த்து ஃபுல்லாக பார்த்து முடியும் பார்ப்போம். ஒரு படத்தை பார்க்க சொல்லுங்க, பார்ப்போம். நம்ம பர்சனல் கேட்டகிரி பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, இந்த கொரியன் சீரியல் பார்ப்போம். ஒன்றுமே புரியாது, ஆனால் கண்ணை முடிச்சு பார்ப்போம். நம்மளே ஒரு சீரியல் உட்கார படம் பார்க்குறோன்னா நல்லா கண்களை வெளியிட்டு பார்ப்போம். இல்லை வேற இங்கே போகலாம் இது போகலாம்னா போக முடியும். ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக உடல் வசதியும், தூக்கம் வரும், தலைவலி வரும், பசி வரும். நம்ம பூசிக்கு வர பசங்க 4 நாளெல்லாம் போயிட்டு வருவானுங்க, ரெஸ்ட் ரூம் போகிறோம், பார்த்தா ரெஸ்ட் ரூம் போகிறோம். ஏன்னா உட்கார முடியாது. ஏன்னா சாத்தான் விட மாட்டான். சாத்தான் விடவே, நீ ஜெபம் பண்ணா கடவுளோட கனெக்ட் ஆகிடுவீ. நீ ஜெபம் பண்ணா கடவுளோட தொடர்பாயிடுவ. நீ ஜெபம் பண்ணா கடவுள் உங்களோட கேட்டுவார், உங்க கூட இருப்பார். நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா உன்னுடைய கதைலாம் இயேசுவுக்கு தெரியும், உடனே கடவுள் உன்னோட இருப்பார். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா தனிப்பட்ட விதத்தில் யோசிச்சு பாருங்க. நம்மளால ஜெபம் பண்ண எல்லாரும் தான், ஃபாதர் சிஸ்டர் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஜெபம் பண்றதுன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஏன்னா சாத்தான் அவனுடைய ஜெயிக்கிறது தான் பார்ப்போம். நமக்கு சோர்வு உண்டாகும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் ஜெபம் பண்ணலாம், ஒரு 9 ஜெபம் பண்ணலாம் அப்படி பிளான் வச்சுக்கோங்க. நம்மளால ஜெபம் பண்ண முடியும் 10 நிமிஷம் மேலே, 20 நிமிஷம் மேலே. அதே படத்தை ஆன் பண்ணிங்க 11:30 12 வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். சரியா? அது உண்மை, எல்லாருக்குமான உண்மை. நான் குறிப்பிட்டு உங்களே சொல்ல, எல்லா மனுஷனுக்கும் உண்மை. ஏன்னா கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பார். இதில் முதல்ல சாத்தான் எங்கே வேலை செய்யுதுலாம் பார்க்கணும். சாத்தானுடைய வேலைகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் இருக்கும். ஒரு அழகான நிகழ்ச்சி நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 2 12 முடிய. 3 வாரமாக அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். 1ஆம் மாதம் 24ஆம் தேதி வானதூதர் வருகிறார். வானதூதர் வந்து அவரை பற்றி பயங்கரமாக வர்ணிக்கிறாங்க. தானியேலை தொட்டு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண முதல் நாளிலிருந்து உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ ஜெபம் பண்ண முதல் நாளிலிருந்து, என்னிலிருந்து நீ எப்போ முழந்தாப்படிட்டையோ, நீ எப்போ உன்னை தாழ்த்தி கொண்டாயோ, நீ எப்ப தயாராந்தியோ, எப்ப ஆண்டவரோடு இணைந்தாயோ, அப்போதே கேட்கப்பட்டது. அன்றே நான் உன்னிடம் அனுப்பப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தெளிவான வார்த்தைகள். எப்போ நீ ஜெபிக்கிறியோ அப்போ கடவுள் வானதூதரை உனக்காக அனுப்பிவிடுகிறார். தானியேலுடைய அந்த நூலில் இருந்து நாம் பார்க்கிற பொழுது வானதூதராக சொல்லுகிற செய்தி இது. எப்போ நம்ம முழந்தாப்படிட்டு ஜெபிக்கிறோமோ அதே நேரத்திலே வானதூதர் இறங்கி உனக்காக வந்து விடுகிறார். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ற வார்த்தை, நான் வந்துட்டு இத்தனை நாளா உனக்கு எதிராக பாரசீக காவலன் இருந்தான் அல்லவா, அவனோடு மோதி வெற்றி பெறுவதற்கு நாளாகிவிட்டது. அதான் அர்த்தம். அவனோடு மோதி விட்டு நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற பொழுது இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும்னு சொல்லுவோம். உனக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் கடவுள் விரட்டி விட்டு தான் காரியங்களை செய்வான். பிரைஸ் தி லார்ட்.